திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தூத்துக்குடி எம்பியாக இருக்கக்கூடிய கனிமொழி அவர்கள் செய்த மிகப்பெரிய ஒரு ஊழலை தற்பொழுது வெட்ட வெளிச்சத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள். சமீபத்தில் தூத்துக்குடியில் நிழற்குடை ஒன்றை அமைப்பதற்காக கனிமொழி அவர்கள் ஒதுக்கீடு செய்த 1.54 கோடி மிகப்பெரிய அளவில் மோசடி நடந்ததாகவும், நிழற்குடை அமைப்பதற்கு 1.54 கோடி ஒன்றுமே வராது என்றும், கிட்டத்தட்ட 10 லட்சத்தில் நிழற்குடை அமைத்திருக்கலாம். ஆனால் கல்வெட்டில் 1.54 கோடி எதற்காக பதியப்பட்டது? எத்தனை கோடிகள் இதன் மூலமாக ஊழல் செய்திருப்பார்? ஒரு தேர்தலில் நடத்துவதற்காக சமீபத்தில் திறப்பு விழா செய்த நிழற்குடையில் 5 நிழற்குடைகள் ஒரே நேரத்தில் திறப்பு விழா நடைபெற்றிருக்கிறது. சுமார் 5 கோடிக்கு மேலாக மெகா ஊழலை கனிமொழி அவர்கள் செய்திருப்பதாக தற்பொழுது குற்றச்சாட்டுகளும் எழுப்பப்பட்டு வருகிறது. மீண்டும் ஒரே தவறைத்தான் ஸ்டாலின் அவர்கள் செய்து வருகிறார் என்றும், தூத்துக்குடி தொகுதியில் கனிமொழி அவர்கள் நிச்சயமாக டெபாசிட்டை இழப்பார் என்றும், 2வது முறையாக தூத்துக்குடி மக்கள் முட்டாளாக மாறமாட்டார்கள், ஏமாளியாக இருக்க மாட்டார்கள், கண் விழித்து விட்டார்கள். இனி திமுகவின் எந்த ஒரு வேட்பாளரும் தூத்துக்குடியில் பிரச்சாரம் செய்தாலும் விரட்டி அடிக்கப்படுவார்கள் என்பதற்கேற்பதான் அண்ணாமலை அவர்கள் கடுமையான பிரச்சாரத்தையும் தூத்துக்குடியில் நடத்தி வருகிறார். ஒன்றல்ல இரண்டல்ல, திமுகவின் ஆட்சியில் 3 ஆண்டுகால ஆட்சியில் போதை மருந்து கடத்தல், கள்ளச்சாராயம் மற்றும் கொள்ளை சம்பவங்கள் தான் நாளுக்கு நாள் அதிகமாகி கொண்டிருக்கிறது என்றும் தினம்தோறும் பிரச்சாரத்தின் பொழுது அண்ணாமலை அவர்கள் கூறியுள்ளார். தமிழகத்தில் நாங்கள் விடியலாக மாற்றிவிடுவோம் என்று ஸ்டாலின் அவர்கள் 2021க்கு முன்பாக கூறியிருந்தாரே, அது என்னாச்சு என்ற ஒரு கேள்வியும் தற்பொழுது அண்ணாமலை அவர்கள் கூறியுள்ளார். கனிமொழி அவர்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பொழுது சாப்பிட்ட பிரெட் துண்டை தான் ஏழை குழந்தைகளுக்கு வழங்கிய வீடியோவையும் இணையதளங்களில் வெளியிட்டிருந்தார். மேலும் ஆரத்தி எடுக்கும் பொழுது கனிமொழி அவர்கள் பெண்களுக்கு பணம் கொடுத்ததையும் வீடியோ மூலமாக வெளியிட்டிருந்தார். சமீபத்தில் அண்ணாமலை அவர்கள் கொடுத்த பணம் இணையதளத்தில் வெளியானது மாதிரி தற்பொழுது கனிமொழி அவர்கள் கொடுத்த பணமும் இணையதளங்களில் வெளியாகி கொண்டுதான் இருக்கிறது. இதற்கு பதிலளிப்பார்களா திமுகவினர்கள் என்பதையும் இணையதளத்தில் அண்ணாமலை அவர்களை நேரடியாக கூறியிருக்கிறார். தமிழகத்தின் பாரம்பரியத்தை இவர்கள் விமர்சனம் செய்வது தவறு என்றும், நீங்களும் அதே தவறை தான் செய்திருக்கிறீர்கள் என்பதை தான் நான் சுட்டிக்காட்டுகிறேன் என்றும் அண்ணாமலை அவர்கள் கூறியிருக்கிறார். கனிமொழி அவர்கள் செய்த ஊழல் பட்டியல்கள் நாளுக்கு நாள் அதிகமாகி கொண்டே இருக்கிறது. 2G வழக்கும் அடுத்த வாரம் சிறப்பு நீதிமன்றத்தில் டெல்லியில் விசாரணைக்கு வருகிறது. இதில் யாரெல்லாம் சிக்குகிறார் என்பதை பொறுமையாக இருந்து பார்க்கலாம். வேட்பாளர் பதவியில் இருந்து கூட கனிமொழி அவர்களை நீக்கலாம் தேர்தல் ஆணையம் என்றும் அண்ணாமலை அவர்கள் கூறுவதை பற்றி கமெண்ட் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள். நன்றி, வணக்கம்.